வாட் இஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங் இதுதான் நம்ம பார்க்க போறோங்க. கிளவுட் கம்ப்யூட்டிங் என்னங்க? டெக்னாலஜியை வாடகை எடுக்கிறதுங்க. கிளவுட் கம்ப்யூட்டிங் அட்வான்டேஜ் என்ன? ஒரு சாஃப்ட்வேரை மட்டும் கடன் வாங்குறதா வாங்கிக்கலாம், ஒரு ஓஎஸ் கடன் வாங்குறதா வாங்கிக்கலாம், சர்வரையே கடன் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். So this position is for cloud computing engineer. So let me ask you the first question, what is cloud computing? விர்ச்சுவலைசேஷனா என்ன? எதுக்காக அதை பயன்படுத்துறோம்? ஓஎஸ்க்குள்ள இன்னொரு ஓஎஸ் போட முடியும். வெளியில இருக்கிற ஓஎஸ் வந்து ஹோஸ்ட் ஓஎஸ்னு சொல்லுவாங்க. இதனுடைய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய கம்ப்யூட்டர் உருவாக்க தேவையில்ல, ஒரு கம்ப்யூட்டர்ல நிறைய கம்ப்யூட்டர் உருவாக்கிக்க முடியும். அதான் அட்வான்டேஜ். What is virtualization? What is the benefit of cloud computing? So the virtualization means மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் கிளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ நான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் 250 எக்ஸ்பர்ட்ஸ் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர்கிட்ட அவார்ட் வாங்கியிருக்கேங்க ஆன் கிளவுட் கம்ப்யூட்டிங்க. என்னோட ஸ்பெஷலைஸ்ட் டெக்னாலஜியில் இன்டர்வியூ கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியில் படித்து இன்டர்வியூக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிற என்னுடைய ஒரு ஸ்டூடெண்ட்டை லைவாக நான் இன்டர்வியூ பண்ண போகிறேங்க. ஸோ ஒரு கேள்வி எப்படி ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் கேட்பாங்க, அதுக்கு எப்படியெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணணுன்ட்டு ஒரு டெமோ உங்களுக்கு கிடைக்குங்க. அந்த ஆன்சர்ஸ்லாம் மனப்பாடம் பண்ணிங்கனாவே ஈஸியாக நீங்கள் இன்டர்வியூ கிளியர் பண்ணிடலாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங்கோட இன்டர்வியூ கொஷின்ஸ் ஆன்சர் ஃபர்ஸ்ட் பார்க்குறது வாட் இஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங் இதான் நம்ம பார்க்க போகிறோங்க. கிளவுட் கம்ப்யூட்டிங் என்னங்க? ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது டெக்னாலஜியை வாடகை எடுக்கிறதுங்க. இங்கே பாருங்களேன், நான் ஒரு வெப்சைட்டையோ டேட்டாவே ஸ்டோர் பண்ணுறேன். ஒரு சர்வர், அந்த சர்வரை நம்ம வாங்கி அதில் சாஃப்ட்வேர், அதில் ஓஎஸை போட்டு சாஃப்ட்வேரை போட்டு அந்த சர்வரில் நம்ம எல்லாத்தையும் கான்ஃபிகர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? சர்வரை மெயின்டைன் பண்ணணும், ஏசி கரண்ட் பில்லு எல்லாத்தையும் பண்ணணுங்க. அதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள். இவ்வளோ செலவு ஏங்க பண்ணணும்? ஒரு சர்வரை நாம எங்கே வாடகைக்கு எடுக்கக்கூடாது, மெயின்டெனன்ஸ்லாம் அவன் பார்த்துப்பான், நாம் அது சர்வர் மட்டும் யூஸ் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு திங்க் பண்ணாங்க. அதுதான் கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொன்னாங்க. கிளவுட் கம்ப்யூட்டிங் அட்வான்டேஜ் என்ன? ஒரு சாஃப்ட்வேரை மட்டும் கடன் வாங்குறதா வாங்கிக்கலாம், ஒரு ஓஎஸை கடன் வாங்குறதா வாங்கிக்கலாம், சர்வரையே கடன் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி டெக்னாலஜியை வாடகைக்கு எடுக்கிறதா கிளவுட் கம்ப்யூட்டிங்னு சொல்லுவாங்க. So welcome to the interview. This is regarding the cloud computing. Okay, so you know cloud computing, right? Yes. No. So this position is for cloud computing engineer. So let me ask you the first question, what is cloud computing? Cloud computing using the internet to access cloud computing resources on demand such as servers, storage, database, application with pay as you go pricing model. The advantages is you can easily scale resource up and down based on your business demands. And the second advantage is you have to pay only for the resource you use, so you don't need to invest in buying the servers or so it is renting the technology and it's eliminate the need for physical hardware investment or infrastructures. Okay. And also you can access your computer. No, but we have to pay rent, right? Yeah, that is a per hourly basis. There are 3 cloud cloud in India, Amazon Web Service, cloud service provider. But and they are US based, right? US based, and Microsoft Azure is also US based, and that one is Google Cloud platform is also offering the computing resources. And the best thing is you can access your computing resource from anywhere in the world with an internet connection. So for users is hosting your website or web applications, and the second most important uses of cloud computing is you can store your data. சரி, இப்போ கிளவுட் கம்ப்யூட்டிங் இன்டர்வியூ கொஷின் ஆன்சர்ஸோட தமிழ் எக்ஸ்பிளனேஷனில் வாட் ஆர் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங்னு பார்க்க போகிறோம். கொஷின் நம்பர் 2ல சார் கிளவுட் கம்ப்யூட்டிங் பெனிஃபிட் என்னங்க? ரொம்ப சிம்பிளுங்க. காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ்ங்க. இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் கிடையாது, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கிடையாது, வாடகை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் இருக்கும். ரெண்டாவது ஸ்கேலபிலிட்டிங்க. நீ எவ்வளோ வேணுமோ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணாமோ நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஸோ ஸ்கேலபிலிட்டியாக இருக்கும். ரிலையபிலிட்டிங்க. நம்ம சர்வர் லோக்கலில் கரண்ட் கட்டு அதெல்லாம் இல்லை, 99.9% அப் டைம்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். ரிலையபிலிட்டிங்க. செக்யூரிட்டிங்க. நீ தனியாக எதுவும் பண்ண தேவையில்ல, அவனே செக்யூராக வச்சுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்கிறது தான் கிளவுட் கம்ப்யூட்டிங் பெரிய அட்வான்டேஜுங்க. இன்னொரு அட்வான்டேஜ் சூப்பராக சொல்லட்டுமா? இன்டர்வியூவில் மறக்காமல் சொல்லுங்க, பே ஃபார் யூஸுங்க. நீ பயன்படுத்தினா காசு கட்டு, அப்படிலாம் காசு கட்டாத. இது ஒரு பெரிய அட்வான்டேஜுங்க கிளவுட் கம்ப்யூட்டிங்கில். Can you tell me crisply what is the benefits of cloud computing? The biggest benefit is you pay only for the resource you use. You don't need to pay extra cost or any extra things which is so the key term is pay as you go. Pay as you go. Okay. Pricing model. Only the pay as you go pricing model, and also you can access your resources from anywhere in the world with an internet connection. Okay, there is no internet, what you'll do?
It's mandatory. It's mandatory. Okay, because the resource is in the internet, so obviously you need internet. Okay, yeah. And the third is you can develop and create software applications, everything. So the advantages of the cloud computing is, its first advantage is the cost effectiveness. So you only have to pay only for the resource you use per hourly basis. So it's cost effective. Cost effectiveness. And the second is scalability. So you can access computing resources from anywhere in the internet connection. So it's enabling remote work and collaboration between multiple domain and companies, multiple networks. Fantastic. Okay. And scalability in the sense like we can increase the resource also. Increase the resource also. Considering I got a 10 GB RAM, I can increase it to 30 GB RAM also. Yes. Right? Yes. And its flexibility, and the third one is reliability and redundancy. So the cloud computing, they created cloud computing for higher availability. So you have to low redundancy, minimize downtime to ensure that the service continuity of your applications. Okay. ஃப்ரெஷர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பரான ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படின்னா என்ன, அதாவது ஒரு நெட்வொர்க்குக்கோ ஒரு கம்ப்யூட்டருக்கோ முதல்ல வந்து விர்ச்சுவல் மிஷினை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஓஎஸ்க்கு உள்ள இன்னொரு ஓஎஸ், ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள இன்னொரு கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா அதுதான் விர்ச்சுவல் மிஷின். Streaming YouTube videos usually uses Datagrams. It is very fast but occasional data loss. நம்ம டேட்டாக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக இருக்கிற பிட்ஸ் இருக்கிற டேட்டா எல்லாமே வயர்டு கம்யூனிகேஷன், வயர்லெஸ் கம்யூனிகேஷனில் போகும். வயர்டு கம்யூனிகேஷன் என்னது, டிசிபின்னு சொல்லுவாங்க. The advantages of SDN is it's simplifying your security setup, and the second most important, you can easily visualize everything. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கங்க. நெட்வொர்க்கிங்கோட பார்ட் 1 நம்ம பார்த்தோங்க. பார்ட் 2ல பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான நெட்வொர்க்கிங் டாபிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோங்க. நீங்கள் கமெண்ட்ல கேட்ட நிறைய நெட்வொர்க்கிங் இன்டர்வியூ கொஷின்ஸ்க்கான பதிலை நோக்கி தான் நம்ம ஓட போகிறோங்க. இப்போ லைவாக வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்துங்க நெட்வொர்க்கிங் இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. அவரை லைவாக இன்டர்வியூ பண்ணி அந்த ஆன்சர்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அது இல்லாமல் வந்து உங்களுக்கு கோர்ஸ் ரிலேட்டடான ஐடியாஸ், டவுட்ஸுங்க, கெரியர் ரிலேட்டட் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலுமே காண்டாக்ட் பண்ணலாங்க. ஸோ என்னுடைய நம்பருங்க, என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க, அண்ட் என்னோட மெயில் ஐடின்னு எல்லாமே கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனியில் படித்த பிளேஸான நம்ம ஸ்டூடெண்ட்டை பற்றி பார்க்கலாங்க. KaaShiv InfoTech ரிவ்யூஸில் நெட்வொர்க்கிங் பிளேஸான என் தம்பி பற்றி தான் நான் பேச போகிறேங்க. குமார் 2021 பாஸ் அவுட்டுங்க. பிடி லீட் பாலிடெக்னிக் காலேஜுங்க, கும்முடிப்பேட்டையை சேர்ந்தவருங்க. 2021 டிப்ளமா இசிங்க. நான் ஐடியில் ஒர்க் பண்ண என் தம்பி சிங்கம் மாதிரி ஜெயிச்சிருக்காங்க. ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் பிளேஸாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து கெரியர் கேப் இருக்கா, டிகிரி இல்லையா, நேர்மையாக வேலைக்கு போக முடியும், அதை நம்புங்க. அதுக்கு என் தம்பி மிகப்பெரிய எடுத்துக்காட்டுங்க. அவரோட ஸ்பீச் நம்ம கேட்கலாம். டிப்ளமா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். 2021 பாஸ் அவுட். ஜாப் சர்ச் பண்ணியிருந்தேன், எங்கேயும் ஜாப் கிடைக்காம இருந்ததுனால அப்புறம் யூடியூப்ல சர்ச் பண்ணுறப்ப வெங்கட் சாரோட வீடியோ பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே ஜாயின் பண்ணேன். நான் இப்போ ஒரு நெட்வொர்க் இன்ஜினியராக பிளேஸ் ஆயிருக்கேன். நெட்வொர்க்கிங் மாக் இன்டர்வியூவில் நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து வாட் இஸ் நோட் இன் நெட்வொர்க்கிங். ஸோ நோட்னா என்னங்க, ஒரு நெட்வொர்க்கில் இருக்கிற ஒவ்வொரு டிவைஸுமே நோடு தாங்க. என்னலாங்க, எந்த டிவைஸ் வந்து டேட்டாவை சென்ட் பண்ணுதோ ரிசீவ் பண்ணுதோ அது எல்லாத்தையும் நோடுன்னு சொல்லுவாங்க. ஒரு கம்ப்யூட்டர் டேட்டாவை அனுப்பும் ரிசீவ் பண்ணுங்க, ஒரு சுவிட்சு டேட்டாவை அனுப்பும் ரிசீவ் பண்ணுங்க, ரவுட்டர்ஸுங்க டேட்டாவை அனுப்பும் ரிசீவ் பண்ண, பிரிட்ஜுங்க, எல்லா டிவைஸுமே வந்து நோடுன்னு சொல்லுவாங்க நெட்வொர்க்கிங்கில். வெல்கம் டு டுடேஸ் இன்டர்வியூ. So this is on networking related interview questions I'm going to ask you. Okay? So welcome. Hi sir. Yeah. My first question is on what is node in networking? In networking, a node can be any device that sends and receive and process data across a network. So a node can be a computer or any switch or router or IoT devices, and each node has its unique IP address. So you're telling all the devices related to networking is node? Yes, because each node has its unique IP address and MAC address to identify it on your network. Okay. நெட்வொர்க்கிங் இன்டர்வியூ லைவ்ல வந்து நம்ம பார்க்குற அடுத்த முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, கொஸ்டின் நம்பர் 2, இன்கிரஸ் egress அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படின்னா என்ன, அதாவது ஒரு நெட்வொர்க்குக்கோ ஒரு கம்ப்யூட்டருக்கோ இன்கம்மிங்காக வர பேக்கெட்ஸ் எல்லாமே வந்து இன்கிரஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து இங்கேருந்து வெளியில் போகிற டேட்டா எல்லாத்தையுமே வந்து egress அப்படின்னு சொல்லுவாங்க
நெட்வொர்க்கிங்கில் இது ஒரு டெக்னிக்கல் டேர்ம். அதாவது நம்ம வந்து ஒரு ரவுட்டரில் ஒரு ஃபயர்வால் கான்ஃபிகர் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். ஃபயர்வால்னால் என்ன, உள்ளே வரதையும் வெளில போகிறதையும் தடுத்து நிறுத்தி மானிட்டர் பண்ணுறது தான் ஃபயர்வாலுங்க. அப்படி அந்த ஃபயர்வாலுக்கு இந்த egress ingress அப்படின்ற மாதிரி வந்து ரூல்ஸ் செட் பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக்கல் டேர்ம் நமக்கு பயன்படுங்க. ஸோ ஹவ் யூ ஹர்ட் அபவுட் an advanced networking concept called ingress and egress? Yeah. In networking, ingress and egress describes the direction of data traffic relatable to network, system and device. For example, ingress means data entering a network, system and device. And for example, for ingress is you are downloading a data from online. So outside to inside. Yeah, outside to inside. And egress means data leaving a network, device or systems. From here to outside. You are uploading a file from your local drive to the internet. Okay. So this ingress and egress concept are used in firewall rules to traffic for it is used for traffic monitoring. Okay. And for security management purpose. What kind of firewall? Like, I couldn't understand. What they will do with this ingress and egress with the you can filter firewall. out incoming traffic, outgoing traffic using port numbers. So kind of packet filtering you're talking? Yes, yes, packet filtering as well as port filtering. Okay. நெட்வொர்க்கிங் பேசிக்ஸ் ஃபார் இன்டர்வியூவில் நாம் பார்க்குறது வந்து விர்ச்சுவல் மிஷின். இதில் இருக்கிற நெட்வொர்க்கிங் மோட் என்ன? த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து நெட்வொர்க் அட்ரஸ் ட்ரான்ஸ்லேஷன் NAT அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து விர்ச்சுவல் மிஷினை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஓஎஸ்க்கு உள்ள இன்னொரு ஓஎஸ், ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே இன்னொரு கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா அதுதான் விர்ச்சுவல் மிஷின்னு சொல்லுவாங்க. அந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து இன்டர்நெட்டை பயன்படுத்துகிறதா எப்படி பயன்படுத்துன்றதான் வந்து இந்த நெட்வொர்க்கிங் மோடுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த உள்ளே இருக்கிற விர்ச்சுவல் மிஷின் வெளியில் இருக்கிற ஹோஸ்ட்டை அதோட இன்டர்நெட்டையே பயன்படுத்துச்சுன்னா அது நெட்வொர்க் அட்ரஸ் ட்ரான்ஸ்லேஷன் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ்டு மோடுன்னு இருக்கும். அப்படின்னா என்ன அண்ணான்னு கேட்டிங்கன்னா, லேண்டில் 4 கம்ப்யூட்டர் இருக்குன்னா இந்த கம்ப்யூட்டருக்குள்ளே இன்னொரு கம்ப்யூட்டர் இருந்தால் அந்த உள்ள இருக்கிற கம்ப்யூட்டர் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி ஒர்க் பண்ணுமா, 5 கம்ப்யூட்டர் மாதிரி காமிக்கும். 4 கம்ப்யூட்டர் தான் இருக்குங்க. இதில் வந்து இந்த கம்ப்யூட்டருக்குள்ளே ஒரு விர்ச்சுவல் மிஷின் இருந்துச்சுன்னா இந்த விர்ச்சுவல் மிஷினும் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி காமிக்கும். இவன் இந்த விர்ச்சுவல் மிஷினை காண்டாக்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி எப்படின்னு அர்த்தம், இவன் கம்ப்யூட்டருக்கு உள்ளே இருக்கிற கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணி போயிட முடியுமா? புரியுங்களா? அந்த நெட்வொர்க்கில் விர்ச்சுவல் மிஷினும் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி ரியாக்ட் பண்ணும். அதான் பிரிட்ஜ்டு மோட்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஹோஸ்ட் ஒன்லி நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விர்ச்சுவல் மிஷின் வந்து நெட்வொர்க்லாம் காண்டாக்ட் பண்ண முடியாது. இந்த லோக்கலில் இருக்கிற இந்த ஹோஸ்ட்டை மட்டும் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அது லைக் ஹோஸ்ட் ஒன்லி மோடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் நெட்வொர்க்னு இருக்கும். அதாவது இந்த கம்ப்யூட்டருக்குள்ளே இங்கே ஒரு விர்ச்சுவல் மிஷின் இங்கே ஒரு விர்ச்சுவல் மிஷின் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த 2 விர்ச்சுவல் மிஷின் மட்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இவங்க 2 பேரும் பேசிப்பாங்க. அதுதான் வந்து இந்த ஃபைனலாக இருக்கிற இன்டர்னல் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து அந்த 4 நெட்வொர்க்கிங் மோட்ஸ் விர்ச்சுவல் மிஷினில் இருக்குங்க. ஸோ ஹேவ் யூ காட் எ சான்ஸ் டு ஒர்க் இன் VMware and all virtualization? Yes sir, I worked in virtual machine and VMware and other. Okay. In that case, have you heard about networking mode? Yes sir. What is that? So in VMware, choosing networking mode depends on how you want your virtual machine to connect to other virtual machines or host and external networks. So basically VMware primarily offers 3 kinds of modes. You can talk about VMware first and afterwards you can talk about the networking mode. What is virtualization in VMware? Virtualization is creating a virtual version of the physical machines like server, storage, database on one single physical machine. Okay. Now you can tell about the networking modes. VMware offers 3 networking modes. The first one is bridge networking. This bridge networking connects virtual machine directly to the physical network. And second one is NAT, network address translation. These modes help users host IP for internet access. Like you are accessing internet access inside your physical machine using virtual machine. And the third one is host only networking. This connects virtual machine only to the host network. Okay. That's fantastic, man. நெட்வொர்க்கிங் ஃபார் இன்டர்வியூவில் கொஸ்டின் நம்பர் 4 டேட்டாகிராம்னா என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதாவதுங்க நம்ம டேட்டாக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 0s and 1s இருக்கிற பிட்ஸ் இருக்கிற டேட்டா எல்லாமே வயர்டு கம்யூனிகேஷன் வயர்லெஸ் கம்யூனிகேஷனில் போகும். வயர்டு கம்யூனிகேஷன் என்னது TCPன்னு சொல்லுவாங்க. வயர்லெஸ் கம்யூனிகேஷன்னா UDPன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, இது ப்ரோட்டோகால்ஸுங்க. இந்த டேட்டா எந்த விதத்தில் போகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வயர்டு கம்யூனிகேஷனில் போகிற டேட்டா வந்து பேக்கெட்ஸாக போகும். அதுவே வந்து இந்த வயர்லெஸில் போகும்போது டேட்டா கிராமாக போகும். ஓகேவா? ஸோ UDPயில் போகிற டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாமே டேட்டா கிராமாக போகும். அதாவது
கையில் வந்து ஒரு பொருளை கொடுக்கறது டிசிபிங்க, தூக்கி போடுறது யூடிபிங்க, வயர்டுங்க ஒயர்லெஸ்ஸுங்க. இதில் டேட்டாக்கள்லாம் இப்படி இந்த ஒயர்லெஸ் மூலம் போகிறது தான் டேட்டாகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லைக் see actually we got data and the data is navigating as packets in a network, right? Yes. Have you heard about datagram? What is it? In networking, a datagram is a self-contained independent packets of data that sent across a network, typically via connectionless oriented protocol. Okay, for UDP you will Yeah, using UDP this, only. user datagram protocol. Okay, yes. okay. And with no guarantee of delivery or order. Okay. So where streaming YouTube videos usually uses datagram. It is very fast but occasional data loss because no guarantee of delivery of order of packets. So it's an unreliable connection. Yes. That data transferring in wireless connectivity is datagram. Yes, sir. ஸோ நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸ் ஃபார் இன்டர்வியூவில் நம்ம பார்க்குற ஒரு சூப்பரான ஒரு கொஷின், நெட்வொர்க்கிங்னா என்ன, நெட்வொர்க்கிங் வந்து எப்படி ஒர்க் ஆகுது. அதாவதுங்க நெட்வொர்க்கிங்னா என்ன, இன்டர் கனெக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸுங்க. இந்த கம்ப்யூட்டர்ஸ்குள்ளே டேட்டாக்கள் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேக்கெட்ஸ் மூலமாக தான் போகும். அதாவது நம்மளோட டேட்டாலாம் இந்த பிட்ஸாக இருக்கும், பிட்ஸாக இருக்கிறது ஃப்ரேம்ஸாக மாறும், ஃப்ரேமாக இருக்கிறது பேக்கெட்டாக மாறி இந்த பேக்கெட்ஸாக தான் வந்து நெட்வொர்க்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த நெட்வொர்க்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு ஓகேவா எப்படி இந்த ரவுட்டர் மூலமாக தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சிங்களா. ஆன பின்னாடி அந்த ரிசீவர் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஆகுனா அந்த பேக்கெட் டேட்டாவாக மாறி அந்த டேட்டாவை பயன்படுத்திப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தங்க, நீ வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புகிற, ஹாய் மச்சான் எப்படி இருக்குன்னு அனுப்புகிற, இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நெட்டுக்கு போகும்போது ஸோ பேக்கெட்டாக போய் இன்டர்நெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே பேக்கெட்டாக டெஸ்டினேஷன் ரிசீவ் ஆகி அங்கே ஃப்ரெண்டுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் மச்சான் எப்படி இருக்குன்னு வந்துடும். டேட்டா தான் பேக்கெட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதுதான் வந்து நெட்வொர்க்கிங்கோட முக்கியமான கான்செப்ட். இந்த டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தான் நம்ம நெட்வொர்க்கிங் டிவைசஸ்ன்னு சொல்கிற சுவிட்சஸுங்க, ரவுட்டர்ஸுங்க, பிரிட்ஜஸுங்க, ஹப்புன்ட்டு நிறைய நெட்வொர்க்கிங் டிவைசஸ் பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாமே வந்து ப்ரோட்டோகால். இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற ப்ரோக்ராம் பேர் தான் ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. அதுக்கான ஸ்டாண்டர்ட் பேர் தான் ஓஎஸ்ஐன்னு சொல்கிற ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்டர்ன்ற மாடலுங்க. இது மூலமாக தான் உங்களோட நெட்வொர்க்கிங் ஒர்க் ஆகுதுங்க. நான் உங்களுக்கு I will go to my basics of networking. How networking works? Networking works by connecting devices, computers via wired or wireless and breaking data into packets for efficient transmission and sending them through protocols. We have two protocols, transmission control protocol and user datagram protocol, and directly forwarding to networking devices so that the correct recipient receives the information. It is an end-to-end communication. Okay, fantastic. So for transferring the data, we'll be using the concept called networking. Yes, sir. டாப்பான ஒரு நெட்வொர்க்கிங் இன்டர்வியூ கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸில் நாம் பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து டிஹெச்சிபினா என்ன, டிஹெச்சிபினா என்னென்னா வந்து டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால். அதாவது ஒரு கம்ப்யூட்டரில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், ஒரு நெட்வொர்க்கில் வந்து கம்ப்யூட்டர் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பயன்படுத்த ஒரு நம்பர் பேர் தான் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த ஐபி அட்ரஸ் மூலமாக தான் வந்து கம்ப்யூட்டர் வந்து கனெக்ட் ஆகி டேட்டாக்கள் கம்யூனிகேஷன் நடக்குதுங்க. சரி, ஓகேவா. இந்த ஐபி அட்ரஸை பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு வகையாக வந்து நீங்கள் செட் பண்ண முடியும். ஒன்று, அதாவது எப்படின்னா வந்து ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸுங்க. நீங்களே வந்து ஏப்பா இதுக்கான ஐபி அட்ரஸ் 10.20.33.40 அப்படின்னு ஐபி அட்ரஸ் நீங்களே செட் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து டைனமிக்காக வந்து இந்த நெட்வொர்க்கில் வந்து அதுவே செட் பண்ணிக்கலாம். எப்படி, நெட்வொர்க்கிங் டிவைசஸ் வந்து அதை செட் பண்ணி கொடுக்கும். அப்படின்னா வந்து நெட்வொர்க் ஒரு சர்வர் டிஹெச்சிபி சர்வர்னே தனியாக இருக்குங்க. ஸோ உன் ஐபி அட்ரஸை டைனமிக்காக செட் செய்யக்கூடிய தன்மையைத்தான் டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால்ன்ற டிஹெச்சிபின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது மூலமாக வந்து ஐபி அட்ரஸ் வந்து யூனிக்காக யூனிக்காக இருக்கும் ஒன்று. அண்ட் ரெண்டாவது யாருக்கு என்ன கொடுக்குன்ற நமக்கு டென்ஷன் வேணாலும் டிவைஸ் பார்த்துக்கணும் விட்டுடலாங்க. இதுதான் டிஹெச்சிபின்னு சொல்லுவாங்க. ஃபார் ட்ரான்ஸ்ஃபரிங் த டேட்டா between two computers, meaning the IP address, right? Yes, sir. So we need to configure the IP address. Yes. Have you heard about dynamic host configuration for DHCP? Yes, sir. What is it? In networking, DHCP stands for Dynamic Host Configuration Protocol. It automatically assigns IP address and other network settings such as assigning subnet mask, DNS and gateway to a device in a network. So what are the advantages of DHCP is it's simplifying network management. Like dynamic, we already mentioned, it automatically assigns IP address. So for example, you are in a home network, you are connecting multiple devices. What DHCP ensures it, each device has separate IP address than dual IP address. It assigns each network device is connected to the router separate IP address.
So it makes sure no device has the same IP Duplicates. address. Yeah, No duplicates. Okay. நெட்வொர்க்கிங் ஃபண்டமெண்டல் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் நாம பார்க்குற கொஸ்டின் நம்பர் 7 என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து செக்யூரிட்டி டிவைஸ் மேனேஜர்னா என்ன. ஸோ எஸ்டிஎம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து சிஸ்கோவோடைய ஒரு சூப்பரான ஒரு செக்யூரிட்டி டூலுங்க. ஓகேவா, இந்த செக்யூரிட்டி டூல் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நிறைய கம்பெனிஸ் இதை பயன்படுத்தி ஒரு பவர்ஃபுல்லான டூலுங்க. ஃபயர்வால் கான்ஃபிகர் பண்ணுறதா இருக்கட்டும்ங்க, இன்ட்ரூஷனை வந்து டிடெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இன்ட்ரூஷன் அதாவது ஹேக்கிங்கை ப்ரிவென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், யாருக்கெல்லாம் என்ன தரணும் பர்மிஷன் சொல்கிற ஆக்சஸ் லிட்ட செட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை விபிஎன் உனக்கு வேணுமா, எல்லாமே இது பண்ணி கொடுத்துருங்க. அதான் வந்து செக்யூரிட்டி டிவைஸ் மேனேஜர் ஒரு பவர்ஃபுல்லான சிஸ்கோவுடைய செக்யூரிட்டி டூலுங்க. கண்டிப்பாக அது டவுன்லோட் பண்ணி ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணி பாருங்க. Now my question is, have you heard about device manager? That was like a security device manager. Yes, sir. What is SDN or security device manager in networking? So in networking, security device manager is a web-based graphical user interface tool. It is developed by Cisco to configure, maintain and manage Cisco's router security features without worrying about the complex command line configurations. So the advantages of SDN is it's simplifying your security setup, and the second most important, You can easily visualize everything. visualization. Have you got a chance to work in this security device manager? Yes, sir. Okay. So you worked in that area? Yes, sir. In the tool? Yes, sir. That's really good. It provides real-time network monitoring and troubleshooting issues. It also allows network administrator to configure firewalls, NAT and routing through a web browser's interface. Okay. Because we got the software here and I want you to work in that area. So Yes. Are you ready? Yes, sir. I'm ready, sir. டெக்னிக்கல் நெட்வொர்க் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸில் நாம் பார்க்குற ஒரு சூப்பரான கொஸ்டின், ஹப்னா என்ன, ரவுட்டர்னா என்ன. அதாவதுங்க, நான் ஒரு நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த கம்ப்யூட்டர் எல்லாமே கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா வந்து 2 கம்ப்யூட்டர் இருக்குங்க. இது ரெண்டுத்தையும் ஒயர் மூலமாக கம்யூனிகேட் பண்ணலாம். இன்னொரு கம்ப்யூட்டர் வரும்போது கனெக்ட் பண்ண முடியாது. அப்போ தான் ஒரு நெட்வொர்க் டிவைஸ் தேவைப்படுதுங்க. இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் டிவைஸாக ஆரம்ப கட்டங்களில் பயன்படுத்த ஹப்புன்னு சொல்லுவாங்க. இந்த ஹப்புன்ற டிவைஸ் எப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், என்கிட்ட வந்த டேட்டாவை எல்லாருக்கும் அனுப்புவேன். ஸோ ப்ராட்காஸ்டிங் பண்ணுறதுக்கு இந்த ஹப்பை பயன்படுத்துகிறாங்க. ஏப்பா இவங்கிட்டேருந்து வர்றது அவனுக்கு மட்டும் தானேப்பா அனுப்பணும், அப்படின்னா வந்து எல்லாருக்கும் தான் அனுப்ப முடியும் அப்படின்னு சொன்னது தான் ஹப்புங்க. அதனால தான் வந்து சுவிட்சுன்னு ஒரு டிவைஸ் வந்துச்சுங்க. சுவிட்சுன்ற டிவைஸ் என்ன பண்ணுச்சுன்னா வந்த டேட்டா அவனுக்கு மட்டும் அனுப்பும். சூப்பராங்க. இது மூலமாக ஒரு லேனை உருவாக்கிட முடியுங்க. அதாவது ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே ஒரு நெட்வொர்க்கை உருவாக்க முடிஞ்சுங்க. ஆனால் பிரச்சனை எங்கே வந்துச்சுன்னா, நான் வந்து வேறு ஒரு இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணோம், வேறு ஆஃபீஸோட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து அப்போ தான் ரவுட்டர்ன்ற ஒரு டிவைஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ என்னுடைய டேட்டாக்கள் எல்லாமே வந்து வேறு நெட்வொர்க், இந்த நெட்வொர்க்குள்ளே எவனோ ஒருத்தனுக்கு போடணும் சுவிட்சுங்க, வேறு நெட்வொர்க்கில் இருக்கிற எவனோ ஒருத்தனுக்கு போடணும் ரவுட்டர்ன்ற டிவைஸ் வந்துச்சுங்க. ஸோ ஹப்புன்றது வந்து ஒரு ஃபிசிக்கல் லேயர் டிவைஸ்ன்னு சொன்னாங்க, சுவிட்சுன்றது ஒரு டேட்டா லிங்க் லேயர் டிவைஸ்ன்னு சொன்னாங்க, அண்ட் ரவுட்டர்ன்றது வந்து ஒரு நெட்வொர்க் லேயர் டிவைஸ்ன்னு சொன்னாங்க. ஹப்பில் பார்த்தீங்கன்னா டேட்டாக்கள் வந்து பிட்ஸாக போன டேட்டா இந்த இடத்துல சுவிட்சில் வரும்போது ஃப்ரேம்ஸாக போச்சுங்க. அதே வந்து லைக் ரவுட்டரில் போகும்போது வந்து உங்களுக்கு வந்து பேக்கெட்ஸாக போச்சுங்க. ஓகேவா, இதுதான் கான்செப்ட்டுங்க. ஸோ ரவுட்டர் மூலமாக வந்து வேறு நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ண முடியும் ஒன்று, அண்ட் ரெண்டாவது இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ண முடியுங்க, அண்ட் மூணாவது ஹைலி செக்யூர் நெட்வொர்க்குன்னு சொல்கிற ஃபயர்வால்லேருந்து ஆக்சஸஸ் வந்து எல்லாமே செட் பண்ண முடியும். அதனால ரவுட்டர் எல்லாமே பயன்படுத்துகிறாங்க. ரவுட்டர்னால் பயங்கரமாக சொல்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம ரிலையன்ஸ் ஜியோ இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்கினா ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுப்பாங்க, மோடம்னு சொல்லுவாங்க, அதை தாங்க நான் ரவுட்டர்னு சொல்கிறேங்க. ஸோ அட்வான்ஸான கான்செப்ட் வந்து அது பேர் தான் ரவுட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூலமாக நம்ம இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ லைக் while talking about the nodes and everything, you spoke about this hub and router and everything, right? What is hub and routers and switches in networking? Hub is in networking, hub is a basic network device that connects multiple networks in a local area networks, and the hub broadcasts data to all the connected devices regardless to its destination, and it operates under physical layer 1, the OSI reference model physical layer 1. The switch is a network device that connects multiple devices in a local area network, but it forwards data only to the intended device using MAC address, and it operates under data link layer. It improves network congestion and network traffic and improve efficiency of the network. And the third one is router. Router connects multiple networks and directs data between them using IP address. It operates under network layer, the third layer of the reference model. So the advantages of router is it checks the data
and reaches the packet to correct destination. Fantastic, fantastic. It finds the best spot for the data to reach the destination. Okay, so you worked in the switches, routers and everything, right? Yes, sir. I have configured and configured small local area network as well. Okay, fantastic. Have you worked in the firewall configuration in router? Yes, sir. Okay. நெட்வொர்க்கிங் பேசிக்ஸ் இன்டர்வியூ கொஷின்ஸ் ஆன்சர்ஸ்லாம் நாம பார்க்க வேண்டிய முக்கியமான கொஷின் என்ன தெரியுமா? போர்ட் நம்பர்னா என்ன? அதாவதுங்க இந்த கம்ப்யூட்டருக்கு ஒரு டேட்டாவை அனுப்புறதா இருந்தால் அந்த ஐபி அட்ரஸ் கண்டுபிடிச்சி அனுப்புவேன். ஓகே, எது வழியாக அனுப்புனேன்? அதுதான் வாயல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்களேன், நான் வந்து 10 ரூபா வந்து ஒருத்தருக்கு தரேன். 10 ரூபா நான் ஒருத்தருக்கு தரேங்க. தரும்பொழுது இந்த கை வழியாக தான் தரேன். எதன் வழியாக அந்த டேட்டா கம்யூனிகேஷன் நடந்துச்சுன்னு சொல்கிறது தான் போர்ட் நம்பர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பில்டிங் பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ்ன்னு வச்சுங்களேன், அதில் எந்த ரூம், அந்த ரூம் இதுக்கு சமையல் ரூம்னா சமையல் பண்ணும், பெட்ரூம்னா தூங்குவோம், ரெஸ்ட் ரூம்னா வந்து யூஸ் பண்ணுவீங்க, டாய்லெட்டாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு பயன்படுத்துறது தான் போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய போர்ட் நம்பர்ஸ் ரொம்ப ஃபேமஸாக சொல்லப்படுதுங்க. 80ன்றது வந்து எஸ்டிடிபி போர்ட்டுக்கு பயன்படுத்துவாங்க. 443 போர்ட் நம்பர் வந்து எஸ்டிடிபி எஸ்ஸுக்கு பயன்படுத்துவாங்க. 53 டிஎன்எஸ்க்கு பயன்படுத்துவாங்க. 25ன்றது எஸ்எம்டிபிக்கு பயன்படுத்துவாங்க. 22ன்றது எஸ்எஸ்ஹெச்சுக்கு பயன்படுத்துவாங்க. சும்மா நிறைய போர்ட் நம்பர்ஸ் இருக்குங்க ஒரு கம்ப்யூட்டரில். ஸோ லைக் இஃப் யூ டாக் அபவுட் நெட்வொர்க்கிங், a very important concept, port number. What is this port number? Have you got any idea about port numbers? And I want some 2 or 3 port numbers from you. Yes, sir. First, what does port mean? It is a logical communication channel between devices. Like you can say entry and exit of a data packet. So port number is a unique number identifier used to specify a specific service or application running on a single device. So for a single device in networking, the port number assigned is from 0 to 65,535. Some common well-known ports we are using daily is from 0 to 1023. Out of from 1024 to 49,000, it's reserved ports for other purposes. For the well-known ports are port 443 we use for web browsing. HTTPS uses port 443 for hypertext transfer protocol, and for port 21 used for file transfer protocol, FTP. And for secure shell login we uses port 22 for remote login purpose, and for DNS we use port 453 for the domain name system, and also we use port 80 for hypertext transfer protocol. It is unsecure but unencrypted. Okay, so like have you worked in this protocol sort of? Yes, sir. Oh, fantastic. That's இன்டர்வியூ கொஷின்ஸ் ஆன ஹார்ட்வேர் நெட்வொர்க்கிங் நாம பார்க்குற கடைசி கேள்வி என்னன்னா வந்து விபிஎன்னா என்ன? விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது இன்டர்நெட்லேயே எனக்குன்னு ஒரு ப்ரைவேட் நெட்வொர்க்குங்க, ஓகேவா? ஒரு என்கிரிப்டட் டனலுங்க. ஸோ சென்டருக்கும் ரிசீவருக்கும் நடுவில் ஒரு என்கிரிப்டட் டனலுங்க. அந்த டேட்டாக்கள் எல்லாமே வந்து என்கிரிப்ட் ஆகி போகிறதொட்டு ஹேக்கர்ஸால் உள்ள நுழையவே முடியாதுங்க. அதுதான் விர்ச்சுவலாக உனக்குன்னு ஒரு ப்ரைவேட்டான ஒரு நெட்வொர்க்கை உருவாக்குறதுன்னு சொல்லுவாங்க. most of the companies and our company is using VPNs for working in networking area. What is this VPN? Have you heard about it? It is an important concept nowadays. Have you worked it? Yes, sir. Okay. So VPN is a virtual private network. It is a secure and encrypted connection tunnel across over a public network. It is used to access remote access securely and interconnecting private network. What are the advantages of VPN is it hides your public IP address, replacing the VPN server IP address, and it encrypts all the data so others cannot read it. Example for this, I worked in an employee accessing company's server and other applications via VPN from working from home with his own local laptop. Okay. சரிங்களா? என்னங்க லைக் இன்றைக்கான இன்டர்வியூ கொஷின்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பார்ட்டியில் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன மாதிரி கைடன்ஸ்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்பிக்கையோட போராடலாங்க. கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போங்க. நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ். என்கிட்ட படித்து நேர்மையாக வேலைக்கு போனால் 1000 மாணவர்கள் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க.
லேட்டன்சினா என்ன? ரொம்ப முக்கியமான கொஸ்டினுங்க. லேட்டன்சினா என்னன்னா நெட்வொர்க்கிங்கோடைய ஒரு இம்பார்ட்டன்ட் மெட்ரிக்ஸ் தான் லேட்டன்சி, அதாவது டிலேங்க. நான் ஒரு கேம் விளையாடுறேன், கேம் விளையாடும் போது ஹை லேட்டன்சி இருக்குன்னா கேம் விளையாட முடியாதுங்க. ஓகேவா? லோ லேட்டன்சி இருக்கணும். ஸோ கம்மியான லேட்டன்சி இருந்துச்சுன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஹை லேட்டன்சினா நிறைய லேகிங்காக இருக்குன்னு அர்த்தம். வாட் இஸ் லேட்டன்சி? In networking latency, for a data, it takes a time data to travel from. இப்போ வந்து ஒரு சீனியர் நெட்வொர்க் இன்ஜினியருக்கான ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் பார்க்க போகிறோம். வாட் இஸ் ஐஓடி? இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னா என்ன? வாஷிங் மிஷின் இருக்குங்க, ஒரு ஏசி இருக்குங்க, அது அமெரிக்காவில் இருக்குங்க. ஓகேவா? இன்டர்நெட் மூலமாக அந்த திங்ஸை கண்ட்ரோல் செய்தால் அதுதான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் ஐஓடி, ரைட்? Yeah, Internet of Things. What is IoT? IoT stands for Internet of Things. ஏஆர்பினா என்ன? அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால். ஆர்ஏஆர்பின்னு இன்னொன்று இருக்குங்க. மேக் அட்ரஸை கொடுத்தா ஐபி அட்ரஸை கொடுத்துரும். ஐபி அட்ரஸை கொடுத்தா மேக் கொடுத்தா அது ஏஆர்பிங்க. அப்படியே ரிவர்ஸ் பண்ணால் அது ரிவர்ஸ் அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. ரெண்டு ப்ரோட்டோகால். ஸோ லைக் ஹேவ் யூ ஹர்ட் அபவுட் ஏஆர்பி ப்ரோட்டோகால்? Yeah, ARP stands for Address Resolution Protocol. In networking, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கங்க. நிறைய பேர் கேட்டிருக்காங்க நெட்வொர்க்கிங் ரிலேட்டாக வந்து இன்டர்வியூ கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர் போடுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம கம்பெனியில் படித்து இன்டர்வியூக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிற நம்முடைய ஒரு ஸ்டூடெண்ட்டை தான் நான் லைவாக உங்களுக்காக இன்டர்வியூ பண்ண போகிறேங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ இருந்துச்சுன்னா வந்து எப்படிலாம் கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நீங்கள் எப்படிலாம் ஆன்சர் பண்ணலான்ட்டு நம்ம லைவாக பார்க்க போகிறோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. ஸோ நம்ம கம்பெனி KaaShiv InfoTechல படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்டை பற்றி தான் நம்ம பேச போகிறோங்க. இது உங்களுடைய KaaShiv InfoTech ரிவ்யூஸ். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வந்து நெட்வொர்க் இன்ஜினியர் இன்டர்வியூ கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸில் ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து வாட் இஸ் நெட்வொர்க்கிங் அப்படின்றத பார்க்க போகிறேங்க. நெட்வொர்க்கிங்னா என்னங்க? இன்டர் கனெக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸுங்க. கம்ப்யூட்டர் இருக்குங்க, அதை இன்டர் கனெக்ட் பண்ணுவாங்க. எதுக்கு? இந்த டேட்டாக்களை ஷேர் பண்ணுறதுக்காக. ஒருத்தங்கிட்ட டேட்டா, இப்போ நான் வாட்ஸ்அப்பில் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன். ஸோ நான் ஒரு டிவைஸுங்க, அவங்க ஒரு டிவைஸுங்க, ரெண்டு மொபைல் டிவைஸை கனெக்ட் பண்ணிங்கன்னா அதுதான் நெட்வொர்க்கிங்னு சொல்லுவாங்க. இந்த நெட்வொர்க்கிங் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன நெட்வொர்க்காக இருக்கலாம். ஒரு ஆஃபீஸுக்குள்ள ஒரு நெட்வொர்க்காக அது லேன் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. இதே வந்து நிறைய பெரிய நெட்வொர்க்காக இருந்துச்சுன்னா வந்து மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. அதுவே ரொம்ப பெரிய நெட்வொர்க்காக இருந்துச்சுன்னா அதுவும் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு கனெக்ட் பண்ணால் அது வைட் ஏரியா நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நெட்வொர்க்கிங்கை வெவ்வேறு வகைகளாக பிரிப்பாங்க. இந்த நெட்வொர்க்கிங் பண்ணுறதா இருந்தால் எனக்கு கம்ப்யூட்டர்ஸ் வேணுங்க. 2 கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ண முடியுமா? அண்ணா எனக்கு 4-5 கம்ப்யூட்டர் இருக்குண்ணா. இப்போ இந்த மாதிரி நிறைய கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் பண்ணால் அப்போ தான் நமக்கு ஒரு நெட்வொர்க்கிங் டிவைஸ் அப்படின்னு தேவைப்படுங்க. அது வந்து சுவிட்சாக இருக்கலாங்க, ரவுட்டராக இருக்கலாம், ஹப்பாக இருக்கலாம், பிரிட்ஜ்னு நிறைய டிவைசஸ் இருக்குங்க. இது மூலமாக வந்து நம்முடைய நெட்வொர்க்கிங்கை உருவாக்கிடுவாங்க. இந்த நெட்வொர்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து ஒயர்டு கம்யூனிகேஷன், ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் இருக்குங்க. ஸோ நீ வந்து டேட்டாக்களை ஒயர் மூலமாக அனுப்பலாம், ஒயர்லெஸ் காற்று மூலமாக ஃப்ரீக்வன்சி மூலமாக அனுப்ப முடியும். இதுதான் நெட்வொர்க்கிங்னு சொல்லுவாங்க. ஹாய், வெல்கம் டு தி இன்டர்வியூ. hi sir. This is an interview for the position network engineer. Okay? Let's start the interview. So what is networking? So networking is the practice of connecting computers and other devices to share information resources such as files, data and internet. So it involves the use of hardware, software and protocols so that ensures that the data can be transferred between different systems efficiently and securely. So the benefits of networking is it like you're talking about the interiors in the office or something? It is in the office as well as in the internet things. Like we access the networking through cloud and we are accessing Google phone, etc. இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஃபார் நெட்வொர்க் ஸ்பெஷலிஸ்ட்டில் கொஸ்டின் நம்பர் 2 என்ன பார்க்க போகிறோன்னா டிசிபி ஐபி அப்படின்னா என்ன? ஸோ டிசிபி ஐபினா வந்து அதோடைய அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். இங்கே ஐபின்றது இன்டர்நெட் ப்ரோட்டோகால். ஸோ இன்டர்நெட் ப்ரோட்டோகால், ஸோ யாருக்கு அனுப்ப போகிற, எப்படி அனுப்ப போகிற, இதெல்லாம் டிஃபைன் பண்ண ஒரு ப்ரோட்டோகால் தான் டிசிபி ஐபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என் டேட்டாவை வந்து இன்டர்நெட் ப்ரோட்டோகால் மூலமாக அனுப்ப போகிறேங்க அண்ட் டிசிபி ஃபார்மெட்டில் அனுப்ப போகிறேன். டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால்னால் என்னென்னா 2 கம்ப்யூட்டரையும் ஒயர் மூலமாக கம்யூனிகேட் பண்ண வைக்கிறது தான் டிசிபி ப்ரோட்டோகாலுங்க. அதோடு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரிலையபிளாக இருக்குங்க. அக்னாலஜ்மெண்ட் எப்பா வந்துச்சுப்பா டேட்டான்னு உனக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கிடச்சிடும். அதனால தான் டிசிபி ஐபி ரொம்ப ஃபேமஸாக சொல்லப்படுதுங்க.
ஸோ ஜென்ரலாக வந்து டேட்டா கம்யூனிகேஷன் மேஜராக ரெண்டாக பிரியுங்க. ஒன்று டிசிபி ஐபி மூலமாக கனெக்ஷன் ஓரியன்ட் வயர்டு கம்யூனிகேஷன் மூலமாக நடக்கும், இது மோஸ்ட் ரிலையபிளுங்க. இன்னொன்று ஒயர்லெஸ் மூலமாக நடக்கிறது அன்ரிலையபிளுங்க, பட் ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், அது யூடிபின்ற ஒயர்லெஸ். ஸோ ஒயர்டுங்க ஒயர்லெஸ் அந்த மாதிரி கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கிங்கில் நடக்குங்க. ஸோ யூ இன் த மிட் ஆஃப் தி ஆன்சர் யூ டோல்ட் அபவுட் ப்ரோட்டோகால், ரைட்? Yes. So have you heard about TCP IP? What is it? Tell me about protocol and afterwards explain about TCP IP. Okay, protocol is a set of instructions or program that are used to define how data can be transmitted into the across a network. So what is TCP IP stands for? TCP means Transmission Control Protocol, IP stands for Internet Protocol. So it is the foundation of all communication protocol. So that defines how your data is transmitted across the internet. It defines data broken into the packets and it addressed, then it transmitted and distributed across a network. So it is a suite. Is it connection oriented or connectionless? It is a connection oriented protocol. For example, when you send an email to anyone, so the TCP handles the dividing the data into the packets, and the internet protocol handles the reliable transmission to the destination. Okay. நெட்வொர்க் டேட்டா அனலிஸ்ட் இன்டர்வியூ கொஷின்ஸில் நம்ம பார்க்குற கொஷின் நம்பர் 3 என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஹெடர் இன்ஃபர்மேஷன் என்ன ஒரு நெட்வொர்க்கிங்கில், அதாவதுங்க நம்மளுடைய டேட்டாக்கள் ஒருத்தங்கிட்ட இன்னொருத்தனுக்கு டேட்டா போகும்போது என்னங்க போகும், ஹாய் எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு டேட்டா இங்கேருந்து இங்கே போகுது இந்த கம்ப்யூட்டருக்கு. ஹாய் எப்படி இருக்குன்னு அனுப்பிச்சா போதுமா, யார் அனுப்புகிறா, எந்த விதத்தில் அனுப்புகிறான்ற டீட்டெயில் வேணுங்க. அதாவது இவனுக்கு என்னெல்லாம் தேவைப்படும், இவன் வந்து ஒரு டேட்டா அனுப்பும் போது யார் அனுப்புகிறா, எப்படி அனுப்புகிற, எந்த டைமில் அனுப்புகிற, என்ன டேட்டாவை அனுப்புகிற, யாருக்கு அனுப்புகிற, எப்படி அனுப்ப போகிற, எப்படி அவங்க ரீச் பண்ணணும், இதை என்கிரிப்ட் பண்ணுறியா இல்லையா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அந்த டேட்டா கூட சேர்த்து அனுப்புவாங்க. அதுதான் ஹெடர் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அதாவது உடைய ஐபி அட்ரஸ், மேக் அட்ரஸ், என்ன மாதிரி ப்ரோட்டோகால், எந்த டைமில் அனுப்புகிற, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஒரு டேட்டா கூட ஒரு ஹெடர் இன்ஃபர்மேஷனை சேர்த்து அனுப்புனீங்க அப்படின்னா வந்து அதுதான் வந்து உங்களுடைய ஹெடர் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க நெட்வொர்க். ஸோ இஃப் யூ டாக் அபவுட் தி பேக்கெட்ஸ், ஹேவ் யூ ஹர்ட் அபவுட் ஹெடர்? வாட் இஸ் திஸ் ஹெடர்? Yeah, header in networking, a header is a block of extra information added to the data before it transmitted across a network. So it helps device find where the data is coming from, where the data is going, and how to handle the data. So address of the data. Yes. Okay. So the header contains important information like source IP address, source port, destination IP address, destination port, sequence number, and protocol like TCP, it is a connection oriented, or it is UDP, user datagram protocol, like it is a connectionless oriented protocol, and error checking mechanisms as well. Okay. இப்போ வந்து ஒரு சீனியர் நெட்வொர்க் இன்ஜினியருக்கான ஒரு இன்டர்வியூ கொஷின் பார்க்க போகிறோம். வாட் இஸ் ஐஓடி? இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னால் என்ன? அதாவது ஐஓடினா என்னென்னா ஒரு திங்ஸ், அதாவது ஒரு வாஷிங் மிஷின் இருக்குங்க, ஒரு ஏசி இருக்குங்க, அது அமெரிக்காவில் இருக்குங்க, ஓகேவா? இன்டர்நெட் மூலமாக அந்த திங்ஸை கண்ட்ரோல் செய்தால் அதுதான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நான் இங்கேருந்து ஒரு ரிமோட்டை ப்ரெஸ் பண்ணுறேங்க, ப்ரெஸ் பண்ணுற டேட்டாவை க்ளவுடு கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி அந்த க்ளவுடில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு ஆர்டினோவோ இல்லை இஎஸ்பி கண்ட்ரோலரோ அதை அந்த டேட்டாவை ரிசீவ் பண்ணி அந்த வாஷிங் மிஷினோ ஒரு டிவைஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிச்சா ஐஓடி. ஸோ தூரத்திலிருந்து இன்டர்நெட் மூலமாக ஒரு திங்ஸை கண்ட்ரோல் செய்தால் அது ஐஓடி என்று கூறுவார்கள். Now let me ask you one question, like the latest technology is IoT, right? Yeah, Internet of Things. What is IoT? So IoT stands for Internet of Things. In networking, it is a concept of connecting your everyday daily use physical devices like smartwatch, appliances, home appliances, washing machine, smart TVs, and other physical. So you're connecting computer with the washing machine, huh? No, to the internet that enables collection, sharing, and exchange data automatically. Like every IoT device has unique IP address. So controlling your washing machine from computer. From mobile phone as well, from computer, fantastic. from mobile phone using through a network using Wi-Fi or Bluetooth. Okay. நெட்வொர்க் இன்ஜினியர் இன்டர்வியூவில் வந்து முக்கியமான ஒரு கொஷின் கேட்பாங்க. சூப்பர் நெட்டிங், சப்நெட்டிங்னா பார்த்துருக்கேன். எது என்னங்க சூப்பர் நெட்டிங்? சூப்பர் நெட்டிங்னா ஒன்றுமே கிடையாதுங்க. குட்டி 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 சப்நெட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய நெட்வொர்க்காக உருவாக்கினா அதுதான் சூப்பர் நெட்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது இது ஒரு சின்ன ஒரு நெட்வொர்க்குங்க, இது ஒரு சின்ன நெட்வொர்க்குங்க. ஏப்பா இது ஏன்பா இவ்வளோ குட்டி குட்டியாக நெட்வொர்க், இதெல்லாம் சேர்த்து ஒரு மெர்ஜ் பண்ணிங்கன்னா வந்து நெட்வொர்க் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க,
ரவுட்டிங் டேபிள்லாம் சிம்பிளிஃபைடாக இருக்குங்க, ஈஸியாக வந்து ஆக்சசபிலிட்டிலாம் கொடுக்குறதுக்கு வசதியாக இருக்கும், கண்ட்ரோல் பண்ணுறதும் வசதியாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்காக தான் சூப்பர் நெட்டிங்கிற ஒரு கான்செப்ட் பயன்படுத்துகிறாங்க நெட்வொர்க்கிங்கில். Like my next question is, see actually I got a network, in that a small network is called subnetting. Yes. But have you heard about supernetting? Yeah, Supernetting is a concept in networking that combines multiple smaller networks into a larger network to simplify routing. இப்போ ட்ரபிள் ஷூட்டிங் நெட்வொர்க் இஷ்யூஸ் ரிலேட்டடான ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். நாம பார்க்குற கொஸ்டின் வந்து பேண்ட்வித்னா என்ன, வாட் இஸ் பேண்ட்வித்? பேண்ட்வித்னா என்னன்னா மேக்ஸிமம் கேப்பபிலிட்டியாக வந்து எவ்வளவு இன்டர்நெட்டை நீ அனுப்ப முடியும் அப்படின்றது தான் வந்து பேண்ட்வித்னு சொல்லுவாங்க. அதாவது எனக்கு 100 Mbps ஸ்பீடாக வந்து 100 Mbps/s வந்து டேட்டாவை என்னால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்றதான் வந்து பேண்ட்வித்னு சொல்லுவாங்க. என்னால் எவ்வளவு முடியுமோ டேட்டாக்களை அனுப்பக்கூடிய திறன், அதை தான் பேண்ட்வித்னு சொல்லுவாங்க. இது ஒரு முக்கியமான மெட்ரிக்ஸுங்க ஒரு இன்டர்நெட்டோட குவாலிட்டியை கண்டுபிடிக்கிறதுங்க. நெட்வொர்க் இஸ் எஃபிஷியன்ட் பேஸ்ட் ஆன் சம் கிரைட்டீரியா லைக் பேண்ட்வித், ரைட்? Yes. What is this bandwidth? In networking, bandwidth refers to a maximum amount of data that can be transmitted across a network. It is usually measured in bits per second or millibytes, Mbps, millibytes per second and gigabytes per second. So, for example, to understand the bandwidth, in a home, 5 members are watching the YouTube videos at HD. So they are accessing home internet access with 100 megabits per second. Since they are sharing a single bandwidth, their data may be less rate. Okay. So one internet, lot of computers connected, the bandwidth get reduced. In networking, in offices or organization, higher the bandwidth, more data can flow through at once, faster transmission of data. Okay. நெட்வொர்க் சிஸ்டம் இன்ஜினியருக்கான ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிள். நெட்வொர்க் டிவைஸில் வந்து சுவிட்ச்னா என்ன? அதாவதுங்க ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா ஒரு 2 கம்ப்யூட்டருக்குள்ள அந்த டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாங்க. ஆனால் நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது ரொம்பவும் கஷ்டங்க. அப்போ வந்து ஒரு லேனை உருவாக்க வேண்டியதாக இருந்துச்சுன்னா நடுவில் ஒரு சுவிட்ச் வந்துடும். இந்த நெட்வொர்க் சுவிட்சை வச்சு வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டா யாருக்கு என்ன டேட்டா வேணுமோ வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர் சூப்பராக பண்ண முடியுங்க. அதுதான் நெட்வொர்க் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. இந்த நெட்வொர்க் சுவிட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து டேட்டாக்கள் எல்லாமே ஃப்ரேம் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ பிட்ஸாக இருக்கிறது எல்லாமே அப்படியே வந்து ஃப்ரேமாக வந்து இந்த டேட்டா கம்யூனிகேட் ஆகும். ஒரு கம்ப்யூட்டர் எப்படி கண்டுபிடிக்கும் இந்த சுவிட்சுன்னு கேட்டிங்கன்னா மேக் அட்ரஸை வச்சு தான் கண்டுபிடிக்கும். அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு டேட்டா லிங்க் லேயர் டிவைஸ்ன்னு சொல்லப்படுதுங்க. ஓகேவா? ஸோ இது மூலமாக ஒரு அருமையான ஒரு லேனை உருவாக்க முடியும். ஆனால் இன்டர்நெட்டோட இது கனெக்ட் பண்ணுற திறமை கிடையாது. அப்போ ரவுட்டர் ஒரு டிவைஸ் மூலமாக அழகாக இன்டர்நெட்டோட இது கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சுவிட்சை பொறுத்த வரைக்கும் வந்து 8 போர்ட் சுவிட்சுங்க, 16 போர்ட்டுங்க, 32 போர்ட்டுங்க, 64 போர்ட்டு, 128 போர்ட்டு, நிறைய வகையான சுவிட்சஸ் இருக்குங்க. டிபெண்ட்ஸ் ஆன் எந்த மாதிரி நெட்வொர்க்கை நீ கனெக்ட் பண்ண போகிற, எவ்வளோ பெரிய நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணுறத பொறுத்துங்க. ஸோ லைக் see you talk about the computers, LANs and everything. So have you heard about network switch? Yes. In networking, switch is a network device that connects multiple computers or devices within local area networks. So it forwards data only to the dependent device in using MAC address. It uses MAC address to share the data within local area network. So likewise a hub broadcasts all the data to all the connected devices, but switch it transmits only to the independent device. Data link layer device. Data link layer device. It works under data link layer device. Yes. Okay. நெட்வொர்க் சிஸ்டம் இன்ஜினியரோட இன்டர்வியூ கொஸ்டினில் ரொம்ப முக்கியமாக பார்க்குறது என்ன தெரியுங்களா? லேட்டன்சினா என்ன? ரொம்ப முக்கியமான கொஸ்டினுங்க. லேட்டன்சினா என்னென்னா நெட்வொர்க்கிங்கோடைய ஒரு இம்பார்ட்டன்ட் மெட்ரிக்ஸ் தான் லேட்டன்சி, அதாவது டிலேங்க. நான் ஒரு கேம் விளையாடும் போது அதில் ஹை லேட்டன்சி இருக்குன்னா கேம் விளையாட முடியாதுங்க. ஓகேவா? லோ லேட்டன்சி இருக்கணும். ஸோ கம்மியான லேட்டன்சி இருந்துச்சுன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஹை லேட்டன்சினா நிறைய லேகிங்காக இருக்குன்னு அர்த்தம். என்னப்பா இன்டர்நெட்டே ஒர்க் ஆக மாட்டேது, என்ன வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போக மாட்டேதுன்னா ஹை லேட்டன்சி இருக்குது, இன்டர்நெட் சரியாக வேலை செய்யலன்னு அர்த்தங்க. ஸோ நெட்வொர்க் இன்ஜினியரிங் என்ன பண்ணணும்? லேட்டன்சி ரொம்ப முக்கியமாக பார்க்கணுங்க. லேட்டன்சி ஹையாக இருந்துச்சுன்னா நெட்வொர்க் வேஸ்ட்டுங்க, லோ லேட்டன்சி இருந்துச்சுன்னா சூப்பரான நெட்வொர்க்னு அர்த்தங்க. See you talk about the bandwidth, right? Yes. So obviously there is another criteria for measuring the network, that is latency, right? Yeah. What is this latency? In networking, latency for a data, it takes a time data to travel from source to destination across a network. The latency usually measured in milliseconds. For example, doing a video fast. call. You're If the latency is 200 milliseconds, so you may notice a slight hearing change from the other person because of the low latency. Okay. நெட்வொர்க் இன்ஜினியரில் வந்து L1 சப்போர்ட் கேட்குற ஒரு முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து மாஸ்க்னா என்ன,
இன்டைரக்டாக சப்நெட் மாஸ்க் தான் கேட்குறாங்க. அதாவது ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குன்னா இது எந்த மாதிரி ஐபி அட்ரஸ்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சப்நெட் மாஸ்க்கை பயன்படுத்துவாங்க. 255.0.0.0னா என்ன அர்த்தம்னா அப்படின்னா இது கிளாஸ் ஏ ஐபி அட்ரஸ்ன்னு அர்த்தங்க. 255ன்றது வந்து நெட்வொர்க் அட்ரஸுங்க, இது மூணுமே ஹோஸ்ட் அட்ரஸுங்க. அதுவே வந்து 255 இருக்குங்க, இது ரெண்டும் 00 இருக்குன்னா வந்து இது கிளாஸ் பி. 255 இருந்து இது 0 இருந்துச்சுன்னா வந்து கிளாஸ் சி. ஸோ இந்த சப்நெட் மாஸ்க்கை வச்சு தான் வந்து இது என்ன மாதிரி ஐபி அட்ரஸ்ன்னு கண்டுபிடிப்பாங்க. ஸோ லைக் ஃபார் கனெக்டிங் யுவர் கம்ப்யூட்டர்ஸ் we need IP address, right? Yes. But we used to see like for the IP address we got a masking, right? Subnet mask or something. What is a subnet mask? So in networking, subnet mask or masking is a 32-bit number. So it is used to divide the IP address into two parts. One is network portion and one is host portion. So it helps device to find IP address, network portion and host portion. For example, network portion identifies the specific network and the host portion identifies the host on that specific network. If you are having IP address like 190, identifying what kind of IP address yes, will be using the subnet mask, right? Yeah. For example, IP address is 192.168.1.0. It is a class C IP address. The subnet mask is 255.255.255.0. The first three octets 255 are the network portion and the 0 portion defines the host portion. Okay. நெட்வொர்க் இன்ஜினியரோட இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸில் நம்ம ஃபைனலாக பார்க்குற ஒரு கொஸ்டின் வந்து ஏஆர்பினா என்ன? அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால். இது என்ன பண்ணுங்க, ஏஆர்பியை யூஸ் பண்ணினா ஐபி அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா மேக் அட்ரஸை கண்டுபிடிச்சி கொடுத்துரும். அதை வச்சு என்னங்க பண்ண முடியும்? ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது ஒரு லேண்டில் பார்த்தீங்கன்னா வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் வந்து ஐபி அட்ரஸ் பயன்படாதுங்க கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்க. அங்கே மேக் அட்ரஸ் மட்டும் தான் பயன்படும். அந்த மேக் அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு ப்ரோட்டோகால் தான் வந்து ஏஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஆர்ஏஆர்பின்னு இன்னொன்று இருக்குங்க. மேக் அட்ரஸை கொடுத்தா ஐபி அட்ரஸை கொடுத்துரும், ஐபி அட்ரஸை கொடுத்தா மேக் கொடுத்தா அது ஏஆர்பிங்க. அப்படியே ரிவர்ஸ் பண்ணால் அது ரிவர்ஸ் அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு ப்ரோட்டோகால் நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்கன்னா இன்டர்வியூ கிராக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. See, actually like we discussed like you worked on protocols, right? Yes. So like have you heard about ARP protocol? Yeah, ARP stands for Address Resolution Protocol. In networking, ARP is used to map an IP address to a device physical using MAC address. Across within the local area network. ARP only works at the local area network. For example, computer A wants to send data to some particular IP address. It doesn't know the MAC address. So it sends ARP request. So who has this IP address in that network? The connected device, the particular computer who has the IP address replies back with using MAC address. Then it transfers the data to the particular IP Fantastic. address. So from the IP address you are trying to identify the MAC address, MAC right? address. That's really a great interview with you. Like you got selected. Thank you. ஓகே மக்களே, இந்த இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க. ஸோ இன்னொரு சூப்பரான ஒரு இன்டர்வியூ